காலையில ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்மள பத்தி தவிர வேற எல்லார் பத்தியும் யோசிப்போம். ஏன்னா நம்ம பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் எங்க இருக்கு? ஸோ அதனால நம்ம பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். எப்பவுமே அவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யணும், வீடு எப்படி நீட்டா வச்சுக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்தியும் யோசிப்போமே தவிர நம்மளை பத்தி யோசிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்மளை பத்தி மட்டும் யோசிக்கலாம் வாங்க. இது நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு டைம் எங்க இருக்கு? சோ அதனால நம்ம செய்ய மாட்டோம். காலையில ஏஞ்சதும் லஞ்ச் பாக்ஸ் கட்டணும், அவங்கள ஆபீஸ்க்கு அனுப்பணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் வீடெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிக்கணும். எவ்வளோ வேலை இருக்கு. இதுல நம்மளுக்காக டைம் எங்க இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா டைம் சுத்தமா இருக்காது. டைம் எப்பவுமே நம்மளுக்காக ஓடாது. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். அது நம்ம மேனேஜ் பண்ணணும் அவ்வளவுதான். எப்பவுமே நம்ம டைம் பேச்சு கேட்க கூடாது. டைம் தான் நம்ம பேச்சு கேட்கணும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? டைம் பாட்டுக்கு அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனா அந்த டைம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கணும். இந்த டைம்ல இந்த வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ டைம் நம்ம பேச்சு கேட்கும் இல்லையா? நம்ம செய்யற வேலை தான் டைம் மேனேஜ் பண்றது. அது கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சி செஞ்சோம்னா சீக்கிரமா முடியும். கொஞ்சம் லேட்டா கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அன்னைக்கு டே ஃபுல்லாவே கொஞ்ச நேரம் இப்படிதான் போயின்னு இருக்கும் எல்லா வேலையுமே. ஸோ அதனால எப்பவுமே டைம் டு டைம் ஏஞ்சிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சிக்கணும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டணும் தான் காலையில எல்லா வேலையுமே இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour கொஞ்சம் சீக்கிரமா நார்மலா ஏஞ்சிக்கிறத விட கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சோம்னா நம்ம டைம் மிச்சமா இருக்கும். ஸோ அந்த 1/2 hourக்குள்ள நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வச்சோம்னா நம்ம ஹெல்த் நம்ம காப்பாத்துக்க முடியும் இல்லையா? காலையில ஒர்க் அவுட் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வாக்கிங் போலாம், இல்ல சின்ன சின்ன கேம்ஸ் ஆடலாம், ஷெட்டில் பேட் ஆடலாம், த்ரோ பால் ஆடலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆடினாலும் நம்ம டைம் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறாங்களே நம்மளும் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆர்வமா ஆடுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுவே எக்ஸசைஸ்னா 2 நாள் செய்வோம். வலி வந்துச்சுன்னா ஐயோ அங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனா அந்த வலி 2 நாள் தான் இருக்கும். 3வது நாளுக்கு நார்மல் ஆயிடும். ஏன்னா அந்த வலி பிராக்டிஸ் ஆயிடும். சோ அதுக்காக 2 நாள் பயந்து நம்ம விட்டுட்டோம்னா எல்லா நாளுமே வீணாதான் போயிடும். காலையில ஒரு 1/2 hour மினிமம் 1/2 hour சொல்றேன். முடிஞ்சா 1 hour ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்க ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். காலங்காத்தால பண்ணணும். அப்போ இன்னும் சூப்பரா இருக்கும். ஈவினிங் பண்றதை விட எல்லாமே காலங்காத்தால செய்யறது எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம கிட்ட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடுவோம். டைம் எப்பவுமே நம்ம கிட்ட தான் இருக்கும். நம்ம மேனேஜ் பண்றதுல தான் டைம் இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். நீங்க கவனிச்சிங்களோ இல்லையோ ஒர்க் அவுட் பண்ணிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஃபேஸ் கூட நல்லா க்ளோயிங்கா இருக்கும். நான் ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணதும் என் மூஞ்செல்லாம் வேர்த்து கொட்டிச்சு பாருங்க. ஒர்க் அவுட் பண்ண பிறகு வேர்வை வரலன்னா தான் கஷ்டமா இருக்கும். வேர்வை வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் டெய்லி ஒன்ஸ் ஃப்ரூட் ஜூஸா இருக்கட்டும், வெஜிடபிள் ஜூஸா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸா வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது கூட எல்லாருக்குமே தெரியும் தானே? ஆனா நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா பசங்க சாப்பிடுவாங்களே, ஒரு ஃப்ரூட் இருந்தா அவங்க ஆசைப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனா நம்மளை பத்தியும் யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம நிறைய நிறைய சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. பசங்களை பார்த்துக்காம நம்மளே சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்களையும் கவனிச்சுக்கணும். அதே விதமா நம்ம ஹெல்த்தையும் நம்ம கவனிச்சுக்கணும். ஏன்னா வீட்டுல நம்ம ஒரு நாள் ஃபீவர் கோல்டு ஒரு நாள் தூங்கிட்டோம்னா எல்லா வேலையுமே ஸ்டாப் ஆயிடும். எல்லாமே நம்ம மேல மட்டும்தான் டிபெண்ட் ஆயிருக்கும். நம்ம ஒரு நாள் தூங்கிட்டோம்னா எல்லாமே அங்கங்க ஸ்டாப் ஆயிடும். அவங்களுக்கு சரியா சோறு கூட கிடைக்காது. சோ அதுக்காக நம்ம ஹெல்தியா இருந்தா மட்டும்தான் வீடு ஹெல்தியா இருக்கும். சோ நம்ம ஹெல்தியா இருக்கணும்னா நம்மளுக்கான கேர் நம்ம மட்டும்தான் பாத்துக்க முடியும். யாரும் நம்மள கவனிக்க மாட்டாங்க. ஃபீவர் வந்தாலே ஏன் படுத்துன்னு இருக்கிற அப்படின்னு கேக்குறவங்க கூட இருக்க மாட்டாங்க சில வீட்டுல. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஹெல்த் நம்ம தானே பாத்துக்கணும். நம்ம கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஹெல்த் நம்ம காப்பாத்துக்க முடியும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஹெல்த்தையும் நம்மளால பாத்துக்க முடியும். சோ அதுக்காகவாச்சு நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். டெய்லி ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஆர் வெஜிடபிள் ஜூஸ் அது காலையில தான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது. காலையில குடிச்சா இன்னும் ஹெல்த்துக்கு நல்லது.
உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ ஒரு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷா அப்பவே போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் வெளியில டெய்லி ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வெளியில எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? பறந்துட்டு இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் மேல. அது கழுவவும் மாட்டாங்க. அப்படியே பச்சை பால் ஊத்துவாங்க. நெறைய சர்க்கரை போடுவாங்க. அந்த ஜூஸ் குடிச்சா ஒண்ணும் பிரயோஜனம் இருக்காது. ஒரு ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தோம்னா, ஒரு வாரத்துக்கு வரும். ஸோ அந்த மாரி நம்ம வீட்ல ஃப்ரெஷ்ஷா நம்ம கண்ணு முன்னாடி எல்லாமே நல்லதா யூஸ் பண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. எப்பவுமே வீட்ல செய்றது தான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்கள்ல எத்தனை பேர் ஃபேஸ் பேக் ரெகுலரா போடுறீங்க அப்படின்றதும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஃபேஸ் பேக் எதுக்கு போடுறோம்? நம்ம 4 பேருக்கு அழகா தெரியறதுக்காகவா? இல்ல நம்ம செல்ஃப்க்கு நம்ம அழகா தெரியறதுக்காகவா? நான் நான் நினைக்கிறது வந்து எனக்கு நான் அழகா தெரியணும். ஸோ என்னோட ஸ்கின் நான் வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் ஃபேஸ் பேக் போடுவேன். அதுவும் வீட்ல இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி மட்டும்தான். வெளியில போய் பார்லர்ல போய் போட்டா மட்டும்தான் நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும், க்ளோயிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். அங்க யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரியவே தெரியாது. ஆனா வீட்ல நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச சில பொருள் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக் போட்டுக்கணும்னா, வீக்லி ஒன்ஸ் போடுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து க்ளோயிங்கா இருக்கும். அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாமே மூக்கு கிட்ட, லிப்ஸ் கீழ வரும் இல்லையா? அதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம ஃபேஸ் வந்து ஸ்மூத்தா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணும். ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க? எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? எப்பவுமே நம்மளுக்காக தான் நம்ம வாழணும். 4 பேர் நம்மள பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றத விட, நம்ம கண்ணாடியில நம்ம ஃபேஸ் பார்த்துக்கிறப்போ, எவ்வளோ ஸ்மூத்தா, எவ்வளோ ஸ்கின் நல்லா இருக்கு இல்லையா? அப்படின்னு தோன்றப்போ, எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். ஸோ அதுக்காகவாச்சு நம்ம ஃபேஸ் பேக் போட்டுக்கணும். ஃபேஸ் பேக் போடுறதுனால நம்ம பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபேஸ்ல நல்லா க்ளோயிங்கா இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபேஸ் பேக் போடுறது. நான் இந்த ஃபேஸ் பேக்கு வந்து ரொம்ப வருஷமா ஸ்டிக் ஆன ஐட்டம். இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் பேக் வந்து இது போடுங்க உங்களுக்கு செட் ஆகும். இது போட்டுக்கோங்க. இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாமே ட்ரை பண்ணாதீங்க. நான் சொன்னேன்னுட்டோ, வேற யாரோ சொன்னாங்கன்ட்டோ உங்க ஃபேஸ் வந்து வீணாக்காதீங்க. உங்க ஃபேஸ்க்கு, உங்க ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அது மட்டும் தான் நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே இது என் ஸ்கின்னுக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் தான் நீங்க ட்ரை பண்ணணும். எல்லாமே சேர்த்து நம்ம ஃபேஸ் மேல போட்டோம்னா சில பேர் ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஸோ அலர்ஜி ஆகுற மாதிரி ஆயிடும். பிம்பிள்ஸ் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ உங்க ஃபேஸ்க்கு, உங்க ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அது மட்டும்தான் நீங்க போட்டுக்கணும். நான் வந்து என்னென்ன சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு டீட்டெயில்ஸ் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்க சேர்த்துக்கோங்க. இல்ல நீங்க நார்மலா உங்க ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அது மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். கஸ்தூரி மஞ்சள் நான் எதுக்கு யூஸ் பண்றேன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது ரிமூவ் ஆகிறத விட ஹேர் க்ரோத் ஆகிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்காக நான் அது யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ரெட் சாண்டில்வுட் பவுடர். இது வந்து நான் ஆஃப்லைன்ல தான் வாங்கினேன். ஆனா ஆன்லைன்லவும் கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது சேர்க்கறதுனால எனக்கு மூக்கு கிட்ட, லிப்ஸ் கீழே இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே நீட்டா ரிமூவ் பண்ணும். ஏன்னா வுட் பவுடர் வந்து கொஞ்சம் ரஃப்பா இருக்கும் இல்லையா? ஸோ ஃபேஸ் மேல ரப் பண்ணி தேய்க்கிறப்போ அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஸோ அதுக்காக நான் செப்பரேட்டா எந்த கிரீமும் யூஸ் பண்றது கிடையாது. எனக்கு ஒயிட் ஹெட்ஸ் வந்து சீக்கிரமா வந்துடும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா வந்துடும். ஸோ அந்த வீக்லி ஒன்ஸ் நான் இந்த பேக் போட்டேன்னா என் ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தா மாறிடும். ஸோ அதுக்காக நான் இந்த ஃபேஸ் பேக்கு ஸ்டிக் ஆன ஐட்டம். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால மட்டும்தான் இதுக்கு ஸ்டிக் ஆன. அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அலோவேரா ஜெல் நம்ம ஃபேஸுக்கு போடுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து டேமேஜ் பண்ணாம மாய்ஸ்சரைஸா வச்சுக்கும். ஸோ அதுக்காக அலோவேரா ஜெல்லையும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னு தெரியும் இல்லைங்களா? நம்ம ஸ்கின் மேல இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ரோஸ் வாட்டர். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் போட்டு ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா ட்ரை ஆயிடும். பேக் போடுறப்போ நார்மலா எப்படி போடுறோமோ அப்படியே போட்டு விட்டுடணும். ஆனா அது ரிமூவ் பண்றப்போ நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் மேல இருக்கிற டல் ஸ்கின்னா இருக்கட்டும், இல்ல அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹேர் இருக்கும் இல்லையா நம்ம ஃபேஸ்ல, அதுவும் லைட்டா தான் ரிமூவ் ஆகும். ஃபுல்லாவே ரிமூவ் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். லைட்டா தான் ரிமூவ் ஆகும்.
ஃபேஸ் பேக் ரிமூவ் பண்றப்போ, அது எந்த விதமான ஃபேஸ் பேக்கா இருக்கட்டும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரிமூவ் பண்றதுனால சின்ன சின்ன ஹேர் வந்து ரிமூவ் ஆகும். அதே விதமா இந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே நீட்டா ரிமூவ் ஆகும். ஸோ அதுக்காக ஃபேஸ் பேக் ரிமூவ் பண்றப்போ எப்பவுமே ஆப்போசிட் டைரக்ஷன்லவே ரிமூவ் பண்ணிக்கணும். பாருங்க, உங்களுக்கே ரிசல்ட் நல்லா தெரியும். நான் ஃபேஸ் பேக் போடுறப்போ சோப்பு யூஸ் பண்ணல. கோல்டு வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் பேக் போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் இப்பயும் பாருங்க, தண்ணியில மட்டும்தான் கிளீன் பண்றேன். என் ஃபேஸ்ல உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பேக் ரிமூவ் பண்றப்போ, ஒருவேளை நீங்க இது ட்ரை பண்றீங்கன்னா ஃபேஸ் பேக் ரிமூவ் பண்றப்போ லைட்டா தண்ணி தொட்டி தான் ரிமூவ் பண்ணணும். அது ரொம்ப ட்ரையா இருக்கும் இல்லையா, ஃபேஸ் மேல அப்படியே டைரக்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரிமூவ் பண்றதுனால ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடும். பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதுக்காக லைட்டா தண்ணி தொட்டி லைட்டா அப்படி ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் மூக்கு கிட்ட நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளோ நல்லா ஷைனிங் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆனாவே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா தெரியும். மெயினா மூக்கு ஸ்மூத்தா இருந்தா ஃபேஸ் எல்லாமே க்ளோயிங்கா தெரியும். ஸோ அதுக்காக இது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க வேணும்னா லைட்டா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, உங்க ஸ்கின்னுக்கு ஒத்து போகுது அப்படின்னு நினைச்சா இது நீங்க கண்டினியூ பண்ணலாம். இல்ல நீங்க நார்மலா போடுற ஃபேஸ் பேக்கு கூட நீங்க டெய்லி டெய்லி கிடையாது, வீக்லி ஒன்ஸ் போட்டா உங்க ஸ்கின் வந்து ஹெல்தியா இருக்கும். ஸோ அதுக்காக வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதுமா இருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இல்லையா? எத்தனை பேர் வீட்ல பெடிக்யூர் பண்றீங்க அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கால் எந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெடிக்யூர் பண்ணணும் ஆசை இருக்கும். ஆனா பார்லருக்கு போயிட்டு தான் பண்ணணும், ஐயோ காசு செலவாகும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் பெடிக்யூர் பண்றது கிடையாது. பெடிக்யூர் எதுக்கு பண்ணிக்கிறோம், நம்ம கால் ஹெல்தியா இருக்கிறதுக்காக மட்டும்தான். கால் அழகா தெரியும், அதுவும் ஒரு விஷயம்தான். ஆனா காலும் ஹெல்தியா இருக்கும். கால் ஹெல்தியா இருந்தாதான் நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும். எல்லா வேலையுமே நின்னுட்டே செய்யறதுனால ஹீல் பெயின் ரொம்ப ஜாஸ்தியா வருது. 30 ஆவறதுக்கு முன்னாடியே ஹீல் பெயின், ஹீல் பெயின், ஹீல் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த ஹீல் பெயின் இருக்கிறவங்க கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்றதுனால ஹீல் பெயின் ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் ஆகும். நார்மலா இது எல்லாமே சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. நார்மலா வார்ம் வாட்டர்ல உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கால் வச்சோம்னா நம்ம ஹீல் பெயின் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும், ஹெட்ஏக் வந்து கம்மியாகும். இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு நம்ம கால் வந்து சுடு தண்ணியில வைக்கிறதுனால. ஆனா நம்ம அது பண்ணவே மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் சோம்பேறிப்படுவோம். இப்போ வந்து பெடிக்யூர் பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வார்ம் வாட்டர்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சுக்கணும், 1/2 லெமன் பிழிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஷாம்பு, எந்த ஷாம்புவா இருந்தாலும் ஒரு ஷாச்சு வந்து அப்படியே டைரக்டா சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கால் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் அந்த சுடு தண்ணியில வச்சுக்கணும். இந்த சுடு தண்ணியில வச்சு எடுத்த பிறகு ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணா நம்ம கால் வந்து இன்னும் நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் அழகா தெரியறதுக்காக இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணிக்கணும்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும், பாதி ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. நம்ம எப்போ ஸ்க்ரப் போடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த டைம்ல லெமன் பிழிஞ்சிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காலுக்கு நல்லா தேய்ச்சி விடணும். அந்த லெமன் பிழிஞ்ச தொக்கே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லெமனோடவே எல்லாமே ஸ்க்ரப் பண்ணோம்னா கால் வந்து நீட்டா நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆயிட்டு நல்லா மசாஜ் கொடுத்த மாதிரி அழகா மாறும். ஸோ நம்ம காலுக்கு மசாஜ் கொடுக்கறதுனால பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நீட்டா நடக்கும். ஸோ அதுக்காக கால் வந்து ஹெல்தியா தெரியும், அழகாவும் தெரியும். இந்த பெடிக்யூர் கூட வேற யாருக்காகவும் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நம்ம கால் ஹெல்தியா இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம செய்யறோம். அது கூட இன்னும் கொஞ்சம் அழகா கூட மாறும். யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க, காலு கை அழகா இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு. ஸோ இது வந்து பண்றதுக்கு 1 hour கண்டிப்பா தேவைப்படும். ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஸோ 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்ல 2 வீக்ஸ்க்கு இல்ல 3 வீக்ஸ்க்கு அப்படி ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு வாட்டி பண்ணணும், மாசத்துல ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கால் ரொம்ப ஹெல்தியா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஹீல் கிட்ட நிறைய வெடிப்பு வந்து பிளட் கூட வந்துட்டு இருக்கும். ஆனாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா
அது எப்படி பண்ணணும்னு தெரியாமலும் இருக்கலாம். இல்லன்னா கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு யார் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நினைச்சவங்களும் இருக்கலாம். பார்லருக்கு போனோம்னா இதுக்கே ஒரு 350 இல்ல ரூ. 500 கேட்பாங்க. அந்த ரூ. 500 நம்ம வீட்ல இருக்கிற பொருள் யூஸ் பண்ணி நம்ம கால் ஹெல்தியாவும் வச்சுக்கலாம். ரூ. 500 சேவிக்கலாம் இல்லையா? ஸோ பைசா கட்சி இல்லாம நம்ம வீட்லவே எல்லா ஸ்கின் கேரும் பண்ணிக்கலாம். பட் நம்ம தான் கொஞ்சம் சோம்பேறிப்படுறோம் அவ்வளவுதான். இப்போ நான் ஸ்க்ரப் எல்லாம் நீட்டா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நெயில்ஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன். மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா வேஸ்லின் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கு. இது 4 விதமா யூஸ் ஆகும். ஒரு சைடு வந்து ப்ரஷ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஸ்க்ரப்பர் இருக்கும், இன்னொரு சைடு வந்து நெயில் ஷேப் பண்றது இருக்கும், இன்னொரு சைடு வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, ஆனா அது யூஸ் பண்றோம். அப்படி 4 விதமா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம பெடிக்யூர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ அதுக்காக இந்த ப்ரஷ் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். நம்ம ஹீல் கிட்ட வெடிப்பு வர்றதெல்லாம் இந்த மாதிரி தேய்க்கிறதுனால நல்லா ரிமூவ் ஆகும். அதுவே இப்படி தேய்க்கிறப்போ பிளட் சர்க்குலேஷன் ஆயிட்டு அந்த வெடிப்பெல்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடிக்கு இந்த மாதிரி சுடு தண்ணியில வச்சு நம்ம கால் வந்து கிளீன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் கல் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் ஷாம்பு அப்ளை பண்ணிட்டு கால் ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கிறேன். அப்படியே டைரெக்டாக தேய்ச்சோன்னா நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிடும். ஸோ கொஞ்சோண்டு ஷாம்பு அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தேய்க்கிறதுனால காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு அந்த வெடிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வெடிப்பு சந்தில் அழுக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டு இருக்கும், அதெல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நல்லா க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சிட்ட பிறகு விரலுக்கு எல்லாமே அதே நெயில்ஸ்க்கு எல்லாமே நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பிளேஸ்ல பிரஷ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சைட்ல திருப்பி நல்லா தேய்ச்சிக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட எதுவுமே இல்லை, இந்த பிரஷ்ஷும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற பிரஷ் யூஸ் பண்ணியும் நெயில்ஸ் வந்து கிளீன் பண்ணிக்கலாம். நெயில்ஸ்ல வந்து சின்ன சின்ன லேயரா க்ரோத் ஆயிட்டே இருக்கும். அது பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி தேய்க்கிறதுனால அந்த லேயர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு நெயில்ஸ் பார்க்கறதுக்கு அழகா ஹெல்தியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கால் நல்லா ஊற வச்சு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவோம். நல்லா ஊறிச்சுன்னா அழுக்கு சீக்கிரமா வெளியில வந்துடும். ஸோ அதுக்காக இதெல்லாமே பண்ணிட்டு மறுபடியும் சுடு தண்ணியில ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அப்படியே கால் விட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு பேக் வந்து போட்டிக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆன பிறகு இப்போ பேக் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுலவே கஸ்தூரி மஞ்சள் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சிக்கிறேன். கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சிக்கிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காலுக்கு போட்டுட்டு நல்லா விட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆன பிறகு நல்லா ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கணும், நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கணும். அரிசி மாவு பேக்கா போடுறதுனால இன்னும் க்ளோயிங்கா தெரியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அரிசி மாவு நம்ம ஃபேஸுக்கு கூட போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அரிசி மாவு சேர்க்கறதுனால இன்னும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆயிட்டு கால் இன்னும் கொஞ்சம் அழகா மாறும். ஸோ மஞ்சள் தெரியும் இல்லைங்களா, மஞ்சள் சேர்க்கறதுனால அதுவும் கொஞ்சம் க்ளோயிங்க கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பேக் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு நல்லா காஞ்ச பிறகு மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பெடிக்யூர் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. இதெல்லாமே பண்றதுக்கு மினிமம் 1 hour கண்டிப்பா தேவைப்படும். எல்லாமே நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு எல்லாமே பண்றதுனால அடிக்கடிக்கு ஏஞ்சிக்கணும் அப்படின்ற வேலை இருக்காது. ஸோ எது எது தேவைப்படுதோ அது எல்லாமே எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில கால் வச்சுட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், காலும் நல்லா அழகா மாறும், அதே விதமா நல்லா ஹெல்தியா இருக்கும். நீங்க ஒரு முறை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க கால் ஹீல் கிட்ட அந்த அளவுக்கு ஸ்மூத்தா மாறும். அது பார்த்துட்டு உங்களுக்கே ஆசை வந்துடும், நம்ம மாசத்துல ஒரு முறை செய்யலாம், இல்ல மாசத்துக்கு 2 முறை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துடும். ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ இது கண்டிப்பா 1 hour டைம் எடுத்துக்கும். ஸோ ஃப்ரீயா இருக்கிறப்போ மட்டும் ட்ரை பண்ணுங்க. பேக் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ கால் ஃபுல்லா நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த வெட்டும் இல்லாம தொடச்சி எடுத்துக்கணும். ஏன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றதுனால கால் வந்து ஸ்மூத்திங்கா இருக்கும். ஸோ அதுக்காக எந்த மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக கொலுசு போடுறது, நெயில் பாலிஷ் வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறேன்.
நீங்களே பாத்தீங்க இல்லையா, நம்ம வெளியில போயிட்டு என்னென்ன கிரீம் தடவுறாங்களோ தெரியாம தடவிக்கிறத விட வீட்லவே ஈஸியா இந்த மாதிரி செஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தானுங்க. வீட்ல இருக்கிற பொருள் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தையும் நம்ம ஸ்கின்னையும் நம்ம கேர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். நமக்காக டைம் வந்து கண்டிப்பா நம்ம எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி நம்ம அடிக்கடிக்கு நம்ம ஹெல்த் நம்ம ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும், ஹெல்த்தியாவும் இருப்போம். ஐ ஹோப் நீங்க இதுல எதுவாச்சும் ஒன்னாச்சும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க. எது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆல்ரெடி அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இனிமே எது ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்றதும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா, அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளவுதான். வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்பிட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ் கொலுசு எல்லாம் வச்ச பிறகு என் கால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு நீங்களே சொல்லணும். இவ்வளோ வரைக்கும் பொறுமையா பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இருக்கட்டுங்களா? பாய்.